ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கை, சூழ்நிலை, உடல்நிலை எல்லாமே கைவிட்ட தருணம். எல்லாமே அவங்களுக்கு எதிராவே இருக்கு. மருத்துவர்களும் வந்து பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த குழந்தை உயிரோட இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டும் குடுத்துர்றாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு வாழணுங்கிற ஒரு பேராசை. அதுவும் இல்லாம தன்னம்பிக்கை ஜாஸ்தி அவங்களுக்கு. அதனால எப்படியாவது வாழ்ந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்றாங்க. திடீர்னு எல்லாரோட லைஃப்லயும் ஒரு மேஜிக் மொமெண்ட் நடக்கும்ல. அந்த மாதிரி அவங்களோட லைஃப்லயும் ஒரு மேஜிக் மொமெண்ட் நடக்குது. அவங்கள தத்தெடுத்துக்கிறதுக்காக ஒருத்தங்க வாலண்டரியா வராங்க. தத்தெடுக்கவும் செய்றாங்க. அவங்களுக்கு என்ன மருத்துவ செலவு என்ன தேவைங்கிறதெல்லாம் அவங்க பார்த்து பண்ணி, இன்னைக்கு விளையாட்டுத் துறையில பெரிய சாதனையாளரா இருக்கிறவங்க தான் இவங்கள பத்தின வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் கார்னிலவன். இவங்கள பத்தின முழு தகவல்களையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்க வெறும் தகவல் மட்டும் கிடையாது, ஒரு கதை கிடையாது, ஒரு கற்பனையான ஒருத்தவங்களும் கிடையாது. இவங்க நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேர் எழுச்சின்னே சொல்லலாம். அத்தகைய இவங்கள பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தாட்யானா 1989 ஏப்ரல் மாசம் 21ஆம் தேதி அப்போதைய ரஷ்யாவுல சோவியத் யூனியன் லெனின்கிராட் நகர்ல தான் இவங்க பிறக்குறாங்க. இப்போ தற்போதைய பேர் வந்து செயின்ட் பீட்டர்பர்க் அப்படிங்கிற பேர் மாறி இருக்கு. இவங்களோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா தாட்யானா விளாடிமிரோனா பொலேவிகா அப்படிங்கிறது தான் இவங்களோட இயற்பெயர். இவங்களோட அம்மா பேர் என்னன்னு பார்த்தோம்னா நீனா பொலேவிகோவா அப்படிங்கிறது தான். இவங்க ஒரு ஏழ்மையான பெண்ணா இருக்காங்க. தாட்யானா பிறக்கக்குள்ளேயே ஸ்பைனா பெபிடா அப்படிங்கிற ஒரு நரம்பியல் நோயால பாதிக்கப்படுறாங்க. அந்த நரம்பியல் நோய் எப்பேற்பட்டதுன்னு பார்த்தோம்னா இடுப்புக்கு கீழே எந்த பகுதியுமே சுத்தமா செயல்படாம போயிடும். அந்த வகையான நோயில அவங்க பாதிக்கப்படக்குள்ள அவங்களுக்கான மருத்துவ செலவை கூட சரியா பண்ண முடியாத அளவுக்கு தான் அவங்க அம்மாவோட பொருளாதார வளர்ச்சி இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டைரக்டா பக்கம் இருந்த ஒரு ஆசிரமத்துல கூட்டு போய் தாட்யானாவை சேர்த்திட்டு வந்துடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு மருத்துவ செலவு பார்க்க முடியல. அந்த ஆசிரமத்திலையும் சேம் அதே ஒரு பஞ்சப்பாட்டு தான். என்ன நடக்குதுன்னா ஒரு ப்ராப்பரா மருத்துவ உதவியும் கிடையாது. அந்த குழந்தைக்கு வந்து சக்கர நாற்காலியும் ஏற்படுத்த முடியல. பட் இருந்தாலும் தாட்யானா வாழணுங்கிற ஒரு பேராசை அவங்களுக்கு. அந்த தன்னம்பிக்கையோட தன்னோட கைகளையே கால்களா மாத்தி தரையிலையும் படிக்கட்டுலையும் அந்த கைகளையே கால்களா மாத்தி நடக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது தவழ்ந்து தவழ்ந்து நடக்க ஆரம்பிச்சு நாளடைவுல கையில ஸ்கிராப்ஸ்லாம் ஏற்படும்ல, இந்த சிராய்ப்புகள்லாம் ஏற்படக்குள்ள ஷாக்ஸ அதாவது கிழிஞ்சு கந்தலான சாக்ஸ தான் அவங்க கையில போட்டு திரும்பி நடக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 6 வருஷம் ஓட்டுறாங்க நம்ம தாட்யானா. தன்னோட கைகளையே கால்களா பயன்படுத்தின தாட்யானா 6 வருஷம் அப்படியே தொடர்ந்து பழகுறாங்க. 6 வருஷத்துக்கு அப்புறம் மருத்துவர்கள் அவங்கள அஹ், பரிசோதித்ததுல மருத்துவர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தோம்னா தாட்யானாவோட கைகளும் தோள்பட்டைகளும் அவ்வளோ பலமானதா இருந்திருக்கு. பட் அந்த அதிர்ச்சியில இருந்தாலும் அவங்க இன்னொரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. இந்த குழந்தை இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கும், உயிரோட இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. எல்லாரோட லைஃப்லுமே ஒரு மேஜிக் மொமெண்ட் நடக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு மேஜிக் மொமெண்ட் தாட்யானோட லைஃப்லயும் நடக்குது. 1994 அந்த வருஷம் அமெரிக்காவில இருந்து தாட்யானா இருக்கிற அந்த ஆசிரமத்துக்கு சுற்றுப்பயணம் வந்த ஒரு டெபோரா மெக்பேடன் அப்படிங்கிறவங்க தாட்யானாவை வந்து பாக்குறாங்க. யார் அந்த குழந்தை, சின்ன வயசுல எப்படி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கால்கள் செயலிழந்து கைகளால நடந்து போறதை பார்த்து அவங்களுக்கு வாழணுங்கிற ஒரு பேராசை இருக்குது. அந்த ஆசை அவங்களோட புன்னகையிலே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த டெபோரா அந்த அம்மா வந்து சொல்றாங்க. இந்த டெபோரா மேக்பேடன் யாருன்னு பார்த்தோம்னா யுஎஸ்ஏவோட சுகாதாரம் மற்றும் மனித சேவைத்துறையின் மாற்றுத்திறனாளிகள் ஆணையத்தின் கமிஷனரா இருந்தவங்க தான் இவங்க. பணி சுற்றுப்பயணத்துக்காக இவங்க ரஷ்யாவுக்கு வந்து வரக்குள்ள அந்த சுற்றுப்பயணத்துல தான் நம்ம தாட்யானாவை பாக்குறாங்க. இவங்க வந்து ரஷ்யாவுக்கு வந்து அந்த அநாத ஆசிரமத்துல பார்வையிடக்குள்ள சில மருத்துவர்கள் வந்து அந்த குழந்தை இவங்க பார்த்தோன்னே அந்த குழந்தைய யாரு என்னன்னு விசாரிப்பாங்க. விசாரிக்கக்குள்ள அங்க இருந்த மருத்துவர்கள் சொல்றாங்க, இந்த குழந்தை இன்னொரு கொஞ்ச நாள் தான் உயிர் வாழ போறாங்க. அதுக்கான அவங்களுக்கு ஏத்த மாதிரியான மருத்துவ சேவை அவங்களுக்கு இங்க கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்றாங்க. டெபோரா மேக்பேடன் வந்து தாட்யானாவை சட்டப்பூர்வமா தத்தெடுத்து அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு வராங்க. அமெரிக்காவை கூட்டிட்டு வந்ததும் அவங்களோட முதல் தேவை என்னன்னா தாட்யானாவுக்கு தேவையான மருத்துவ சேவைகள் அனைத்துமே கரெக்டா கிடைக்கிற அளவுக்கு அவங்க ரெடி பண்றாங்க. அதே மாதிரி அவங்க உடலும் மனதும் அந்த நோயால் ரொம்ப ஒரு மாதிரி டவுனா ஃபீல் பண்ணுவாங்க. அதுல இருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக நிறைய விளையாட்டு துறைகள்ல இவங்க வந்து இன்வால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தாட்யானாவை. ஃபர்ஸ்ட் நீச்சல், அதை தொடர்ந்து தடகளம்,
அதையும் தொடர்ந்து இந்த வீல் சேர்ல விளையாடுற பேஸ்கெட் பால் இருக்குல்ல, அந்த மாதிரியான சில விளையாட்டுகள் எல்லாம் தாட்டியானாவுக்கு அறிமுகப்படுத்தி அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணவும் வைக்கிறாங்க. மேலும் நீ நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஊக்கமாகவும் தாட்டியானாவோட ஊக்கக்குரலாகவும் டெபோரா மெக்படன் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தாட்டியானா 8 வயசா இருக்கக்குள்ள அவங்களுக்கு சர்க்கரை நாற்காலி ஓட்டப்பந்தயத்துல இருந்த அதீத தீவிரத்தை அவங்க உணர்றாங்க. அதுலயும் நான் பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க விதைச்சு அந்த ஒரு துறையிலையும் முழு வீச்சுல இறங்குறாங்க தாட்டியானா. தாட்டியானாவுக்கு 16 வயசு இருக்கும். அப்ப மேரிலேண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்க அத்தோல்டன் உயர்நிலை பள்ளியில படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க இவங்களுக்கு மிகப்பெரிய மனித உரிமை சவால்களை சந்திக்கிறாங்க. என்ன காரணம்னு பார்த்தா, சில பள்ளிகள் எல்லாம் அந்த விளையாட்டு போட்டியெல்லாம் நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களோட பள்ளிகளிலேயும் அந்த விளையாட்டு போட்டியெல்லாம் நடத்துறாங்க. அப்போ தாட்டியானா கலந்துக்கிறதுக்கு அவங்களோட பேர் கொடுக்குறாங்க. அந்த பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, தாட்டியானா ஒரு மாற்றுத்திறனாளி, அதனால அவங்கள இந்த போட்டியில பங்கேற்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அப்புறம் அந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாகுது. அவங்க அம்மா பேசுறாங்க. இருந்தாலும் அந்த பள்ளி நிர்வாகம் இறுதியா ஒரு முடிவு என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா, எல்லாரும் ஓடி முடிச்சிடட்டும், அதுக்கப்புறம் தாட்டியானா ஓடட்டும், அவங்க ஓடின நேரத்தை வச்சு அவங்கள தீர்மானிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஏற்க மறுத்த தாட்டியானாவும் அவங்க அம்மாவும் ப்ராப்பரா கோர்ட்டை நாடுறாங்க. அப்போ அங்க இருந்த மேரிலேண்ட் கூட்டாட்சி நீதிமன்றத்தில் பள்ளி நிர்வாகத்துக்கு எதிராக இவங்க ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது தனிநபருக்கான பந்தயம் அல்ல அப்படின்னும், மாற்றுத்திறனாளி மாணவர்களின் சம உரிமைக்கான போராட்டம் அப்படின்னும் அங்க வாதம் முன்வைக்கிறாங்க. இந்த வாதம் நாளடைவில் சூடு பிடிச்சு 2008 வருஷம் இந்த கேஸ்க்கான தீர்ப்பும் வெளியிடுறாங்க அந்த நீதிமன்றம். இந்த வழக்கோட இறுதியில என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, தாட்டியானாவுக்கு சாதகமா அந்த தீர்ப்பு வருது. ஃபிட்னஸ் அண்ட் அத்லெட்டிக்ஸ் ஈக்குவாலிட்டி ஃபார் ஸ்டூடெண்ட் வித் டிசபிலிட்டி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டமும் அந்த நாட்டுல அந்த இடத்துல போடுறாங்க. அந்த சட்டத்துக்கு இன்னொரு பேர் தாட்டியானா சட்டம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் தாட்டியானாவுக்கு சேருது. 2013 வருஷம் யுஎஸ்ஏ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, யுஎஸ்ஏ கவர்மெண்டோட கல்வித்துறை என்ன பண்றாங்கன்னா, இங்க இந்த நாட்டுல உள்ள எல்லா பள்ளிகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சம வாய்ப்பை விளையாட்டு துறைகளிலும் வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த கட்டாயப்படுத்துறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல நம்ம தாட்டியானா பண்ணது. அவங்க இதோட நின்னுல நிறைய விஷயங்கள் அடுத்துன்னு பெரிய சாதனைகளாவே நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க சாதனையாளர்களாகவும் திகழ்ந்துகிட்டு இருக்கவங்க தான் நம்ம தாட்டியானா. 2004 தாட்டியானாவுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். அப்போ ஏத்தென்ஸ் பாராலிம்பிக் போட்டியில அமெரிக்காவோட இளம் விளையாட்டு வீராங்கனையா தாட்டியானா களமிறங்குறாங்க. அப்பையில இருந்து 2024 வரைக்கும் நடந்த எல்லா பாராலிம்பிக்லயும் தொடர்ந்து வெற்றி பெற்று கிட்டத்தட்ட ஒரு 22 சாம்பியன் பட்டங்களை ஜெயிச்சு அவங்க தங்களுக்கான மெடலை வச்சிருக்காங்க தாட்டியானா. 2004 ஏத்தென்ஸ் கோடைகால பாராலிம்பிக் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் ஜெயிக்கிறாங்க. 2008 பீஜிங் கோடைகால பாராலிம்பிக்ல 3 வெள்ளி ஒரு வெண்கலம் ஜெயிக்கிறாங்க. 2012 லண்டன்ல நடந்த கோடைகால பாராலிம்பிக்ல 3 தங்கம் ஒரு வெண்கலம் வெற்றி பெறாங்க. 2014 சோச்சி குளிர்கால பாராலிம்பிக்ல ஒரு வெள்ளி வெற்றி பெறாங்க. 2016 ரியோ கோடைகால பாராலிம்பிக்ல 4 தங்கம் 2 வெள்ளி வெற்றி பெறாங்க. 2020 டோக்கியோ கோடைகால பாராலிம்பிக்ல 1 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலம்னு 3 வெற்றி பெறாங்க. 2024 பாரிஸ் கோடைகால பாராலிம்பிக்ல 1 வெள்ளி 1 வெண்கலம். இந்த 22 பதக்கங்கள்ல 8 தங்கம் 9 வெள்ளி 5 வெண்கலம் அப்படின்னு அவங்களோட பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. அமெரிக்காவை சேர்ந்த தடகள போட்டியில இளம் வீராங்கனை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாதனைக்குரியவங்களாகவும் தாட்டியானா திகழ்றாங்க. தாட்டியானா பாராலிம்பிக் போட்டியில மட்டும் நின்று விடாம அதையும் தாண்டி மாரத்தான் போட்டியிலையும் மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்திட்டு இருக்காங்க. உலகத்திலேயே மிகவும் கஷ்டமான 4 முக்கிய மாரத்தான் போட்டிகள் நடக்குது. அது எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாஸ்டன், லண்டன், சிகாகோ மற்றும் நியூயார்க்ல அந்த மாரத்தான் போட்டி நடக்குது. இந்த மாரத்தான் போட்டியில வெற்றி பெறவங்களை கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த சாதனையை தாட்டியானா ஒரு முறை மட்டும் பெறலைங்க, தொடர்ந்து 4 வருஷம் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2013, 14, 15, 16 ஆகிய வருஷங்கள்ல அந்த கிராண்ட் ஸ்லாம் வெற்றியாளரா தாட்டியானா திகழ்ந்துகிட்டு இருக்காங்க. அபெட் வேர்ல்டு மாரத்தான் மேஜர்ஸ் தொடர்ல நம்ம தாட்டியானா தொடர்ந்து ஒரு 24 பதக்கங்களை வெற்றி பெற்று ஒரு சாதனையாளராக திகழ்ந்துகிட்டு இருக்காங்க. 2017 தாட்டியானாவோட லைஃப்ல திரும்பி ஒரு மிகப்பெரிய ஒரு அடி விழுது. அது என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க 2 காலுக்கும் நடுவுல ரத்த உராய்வு நோய் ஏற்படுது.
அந்த 20 மாசத்துல கிட்டத்தட்ட 20 அறுவை சிகிச்சை மேற்கொண்டுட்டு இருக்காங்க தாட்டியானா. மருத்துவர்கள் இவங்க அவ்வளவுதான், இதுக்கப்புறம் விளையாட்டுத்துறைக்கு போக முடியாது அப்படிங்கிற ஒரு செய்தியும் தூக்கி போறக்குள்ள தாட்டியானாவால அதை ஏத்துக்க முடியல. இல்ல, என்னன்னாலும் நான் கண்டிப்பா விளையாட்டுத்துறைக்கு போவேன். அதுல என்னோட பெஸ்ட் என்னவோ நான் அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 மாசத்துக்கு அப்புறமும் தன்னோட அந்த மருத்துவ இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா விளையாட்டுத்துறையில அதற்கான பயிற்சியும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. 2018 ஒரு மாரத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க தாட்டியானா. 2020 டோக்கியோ பாராலிம்பிக்ல பல பதக்கங்களை வென்று தான் சாம்பியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நிரூபிச்சிருக்காங்க, நிலைநாட்டியிருக்காங்க தாட்டியானா. என்னதான் விளையாட்டுத்துறையில தான் உச்சம் பெற்றிருந்தாலும் தாட்டியானா 2014 வருஷம் தன்னோட பெத்த தாயான நீனாவும் வளர்ப்பு தாயான டெபோராவும் ஒன்னா உட்காந்து இவங்க பாராலிம்பிக்க பார்த்து ஊக்கப்படுத்தின தருணம் எல்லாத்தையுமே ஒரு நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியதுன்னே சொல்லலாம். டெபோரா மெக்பேடன் தாட்டியானாவை மட்டும் தத்தெடுத்ததோடு நிறுத்திக்காம ஹென்னா அப்படிங்கிற இன்னொரு குழந்தையும் மாற்றுத்திறனாளி குழந்தையும் தத்தெடுத்துட்டு வராங்க. இவங்க 2 பேருமே அவங்களுக்கும் அந்த தடகள ஓட்டப்பந்தயத்துல ரொம்ப ஆர்வம் இருக்கு. ஹென்னாவுக்கும் நம்ம தாட்டியானாவும் ஹென்னாவும் ஒரே காலகட்டத்துல ஒரே போட்டியில பங்கேற்கிற இறுதி ஃபைனலிஸ்டா இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய வரலாற்று சாதனையாகவும் பெரிய வரலாற்று நிகழ்வாகவும் நிறைய நியூஸ் சேனல்லையும் போட்டிருந்தாங்க. 2012 லண்டன்ல நடந்த பாராலிம்பிக் போட்டியில 100 மீட்டருக்கான ஓட்டப்பந்தயத்துல ஹென்னாவும் தாட்டியானாவும் ஒரே இதுல கலந்துகிட்டது எல்லாத்தையுமே ஒரு ஆச்சரியத்தில் ஆழ்த்தினது. அதாவது இரு சகோதரிகள் ஒரே உலகளாவிய போட்டியில பங்கேற்கிறாங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம்தான். ஒலிம்பிக் பாராலிம்பிக் வரலாற்றிலேயே ஒரே இறுதி போட்டியில் பங்கேற்ற இரு சகோதரிகள் இவங்க தான் அப்படிங்கிற ஒரு செய்தி உலகம் முழுவதும் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வியப்பில் ஆழ்த்திய செய்தியாவே இருந்தது. இப்படி வாழ்க்கை முழுவதுமே சவால்களும் பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கக்குள்ள தன்னோட தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காம அந்த போராடுற குணத்தையும் விடாமுயற்சியும் கையில பிடிச்சுக்கிட்டு தாட்டியானா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருந்துகிட்டு இருக்காங்க. தாட்டியானா இதோட நின்றுடாம தாட்டியானா மெக்பேடன் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அறக்கட்டளை எதுக்குன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி பொருளாதாரத்துல ரொம்ப நலிவடைந்த குழந்தைகளுக்கு அந்த ஒலிம்பிக் சைக்கிள் இருக்கு இல்லைங்களா, அந்த சைக்கிளை இலவசமா கொடுத்துட்டோம், அவங்களுக்காக அந்த ட்ரைனிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தாட்டியானா. ஒரு பெண் சின்ன வயசுல மருத்துவர்கள் எல்லாமே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பெண், பொருளாதார சூழ்நிலையால ஒரு அநாத ஆசிரமத்துல ஒதுக்கப்பட்ட ஒரு பெண், மருத்துவர்கள் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் வாழ்வாங்க இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி மருத்துவத்தாலும் கைவிடப்பட்ட ஒரு பெண் தன்னோட தன்னம்பிக்கையாலையும் விடாமுயற்சியினாலையும் அந்த போராடும் குணத்தினாலையும் இன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரியான சில நபர்கள் நிறைய பேருக்கு ஊக்கமளிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. உங்க வாழ்க்கையிலையும் இத்தகைய நபர்கள் நீங்க யாராவது சந்தித்திருந்தாலோ இல்ல கேள்விப்பட்டிருந்தாலோ அவங்கள பத்தின கருத்துக்கள் கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தின கருத்துக்களும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை இணைந்து பயணிப்போம். நான் உங்கள் கார்னிலவன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை சேரும். நன்றி.